நான் மலேசியாவில் இருக்கும்போது வீடியோ பண்ண ஆரம்பிச்சப்போ ஊருக்கு வந்தப்போ என் மேலே நான் சென்னையில் சும்மா வேலை பார்த்துட்டு நைட்டு வேலை முடிஞ்சு போகிறேன். வேலை முடிஞ்சுட்டு எங்களுக்கு 11 மணிக்கு வேலை முடியும். கிச்சன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கு போய்ட்டுருவேன். வீட்டு ரூமுக்கு போய்ட்டுருவோம். 11:45 இருக்கும். அப்போது ரோந்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிங்க கூட்டிகிட்டு போய் வாங்க சும்மா விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சும்மா பேர் லிஸ்ட்டெல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்க. எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்போது திருடுறவன், கொள்ளைக்காரன், மொல்லை மாதிரி முடிச்ச வைக்கி, கற்பழிக்கிறவன், பேங்கை கொள்ளை அடிக்கிறவன், நாட்டை கொள்ளை அடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், இந்த கூலி படக்காரன் இவங்களெல்லாம் விட்டுவிட்டு எங்களை மாதிரி ஹோட்டல் வேலை செஞ்சுட்டு ரோட்டில் நடந்து போகிறவனையும், வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவனையும், ரூமுக்கு போகிறவனையும், தண்ணி கேன் போடுறவனையும் கூட்டிகிட்டு போய் இதை விசாரணைங்கிற பேரில் கேஸுங்கள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளார இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுங்களா? யாருக்காவது இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள